குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சரியா 20 நாட்கள் தாங்க இருக்கு. ஆனா தமிழக பாஜக கோட்டையான கமலாயத்துல இப்போதான் ஒரு வழியா அந்த சீக்ரெட் லிஸ்ட்டை வெளில விட்டுருக்காங்க. நான் இங்கே தான் நிற்பேன்னு அண்ணாமலை ஒத்த காலில் நிற்க, இது என்னோட கோட்டைன்னு வானதி ஸ்ரீனிவாசன் மல்லுக்கட்ட, நடுவில் டெல்லி மேலிடம் விழிப்பிதுங்கி நின்று அந்த போராட்டத்துக்கு இப்போ ஒரு வழியாக எண்டு கார்டு கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அண்ணாமலையினுடைய பெயர் இந்த வேட்பாளர் பட்டியலில், அதாவது இந்த லிஸ்ட்டில் இல்லவே இல்லை. அண்ணாமலை வருவார், சட்டமன்றத்தில் கர்ஜிப்பாருன்னு காத்துட்டு இருந்த அவருடைய தம்பிகளுக்கு இது ஒரு பெரிய ஷாக்கு தான். எப்படியும் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கவே மாட்டார் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருப்போம். அந்த வகையில் வெளியாக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி தான். கடைசியில் என்னதான் நடந்துச்சு அப்படி? இனி அண்ணாமலையினுடைய அரசியல் எதிர்காலம் அவ்வளவுதானா? அட்லீஸ்ட் அண்ணாமலை தான் நிற்கல, அவர் கேட்ட அந்த 2 முக்கியமான ஆதரவாளர்களுக்கு சீட்டு கிடைச்சதா? எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ விலாவரியாக பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். விஷயம் என்னன்னா, அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 27 தொகுதிகளில் கொங்கு மண்டலத்தில் வெறும் 5 சீட்கள் தான் கிடைச்சிருக்கு. இதுதாங்க இப்போ முதல் பிரச்சனையே. இப்போ அண்ணாமலை சைடு வருவோம். அண்ணாமலைக்கு இந்த தேர்தலில் போட்டியிட பெருசாக விருப்பமே இல்லையாமா. இன்னும் 20 நாட்கள் தான் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு தொகுதிக்குள்ளே போய் வேலை செஞ்சு அங்கே ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. ஆனால் டெல்லி மேலிடம் அவரை விடவே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக நின்னே ஆகணும் தேர்தலில் அப்படின்னு சொல்லி அவரை ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் நின்னாலும் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற தொகுதிகளில் மட்டும்தான் நிற்பேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாரு. முக்கியமா கோவை வடக்கு தொகுதியை அவர் குறி வச்சாரு. ஏன்னா கடந்த எம்பி எலெக்ஷன்ல மற்ற இடங்களை விட இந்த கோவை வடக்குல தான் அவருக்கு கணிசமான வாக்குகள், அதாவது அதிகமா கிடைச்சது. அதனால அங்க நின்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு அண்ணாமலை கணக்கு பண்ணாரு. ஆனால் அங்கே தான் அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு பெரிய செக் வச்சாங்க. அண்ணாமலை வானதி ஸ்ரீனிவாசன் அக்கான்னு தான் குறிப்பிடுவார். போன முறை கோவை தெற்கில் ஜெயிச்ச வானதி அவர்கள் இந்த முறை அங்கே நிற்க தயங்கினாங்க. ஏன்னா போன தடவை வெறும் 1728 ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவங்க ஜெயிச்சாங்க. அதனால் இந்த முறை சேஃபாக இருக்கிறதுக்காக கோவை வடக்கு தொகுதியை அவங்க குறி வச்சாங்க. வானதி ஒரு அதிரடியான டிமாண்டும் வச்சாங்க. தம்பி அண்ணாமலைக்காக நான் கோவை வடக்கை விட்டு கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு மத்திய அமைச்சர் பதவி வேணும்னு கேட்டதா தகவல். இப்படி ஒரு குண்டா அவங்க போட்டுட்டாங்க. ஆனால் இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியலில் கோவை வடக்கு தொகுதியை வானதி சீனிவாசனுக்கே டெல்லி கொடுத்துட்டாங்க. அண்ணாமலை பெயர் லிஸ்ட்லேயே இல்லை. அண்ணாமலை ஒரு வேளை தோத்துட்டா அவரோட அரசியல் எதிர்காலம் பாதிக்கும்னு பயந்து இந்த சேஃப் கேம் ஆடுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு ஓடுது. இல்லைனா 234 தொகுதிகளுக்கும் அவரை வச்சு பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெல்லி முடிவு பண்ணியிருக்கலாம். தொகுதி மட்டும் இல்லாமல் அண்ணாமலை தன்னோட தீவிர ஆதரவாளர்களான எஸ்ஜி சூர்யாவுக்கு மயிலாப்பூரும், அமர் பிரசாத் ரெட்டிக்கு தனி தொகுதியும் கேட்டிருந்தாரு. ஆனால் அங்கேயும் ஒரு பெரிய ட்விஸ்ட். மயிலாப்பூர் தொகுதியை டெல்லி தலைமை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கொடுத்துட்டாங்க. தமிழிசை ராதாபுரத்துக்கு போக சொன்னப்போ அவங்க அதை மறுத்து, நான் மயிலாப்பூர்ல ஏற்கனவே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு பிடிவாதமா நின்று மயிலாப்பூர்ல சீட்டு வாங்கிட்டாங்க. இதனால எஸ்ஜி சூர்யாவுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கமாச்சா, அதே போல தளி தொகுதியை அண்ணாமலை கேட்ட அமர் பிரசாத் ரெட்டிக்கும் தராம நாகேஷ்குமாருக்கு கொடுத்துட்டாங்க. அண்ணாமலைக்கு தான் சீட்டு இல்லை அவர் கேட்ட இடத்துல அப்படின்னு பார்த்தா, அவர் கேட்ட அவருடைய டீமுக்கு கூட அவர் கேட்ட மாதிரி ஒரு சீட்டு கூட கிடைக்கல அப்படின்றது தான் இப்போ அரசியல் ஹைலைட்டா இருக்கு. மற்றபடி வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வேட்பாளர் பட்டியல், அதாவது இந்த லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சர் எல் முருகன் அவினாசி தனி தொகுதியில் நிற்கிறாரு. போன தடவை தாராபுரத்தில் ரொம்ப கம்மி ஓட்டில் தோத்தவர் இந்த தடவை அவினாசியில் ஜெயிக்க போறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நயினார் நாகேந்திரன் போன தடவை நெல்லையில் ஜெயிச்சவர் இப்போ புதுசாக சாத்தூர் தொகுதியில் களமிறங்குறாரு. விஜயதாரணி விளவங்கோடு தொகுதியில் பாஜக சார்பில் நிற்கிறாங்க. ஆனால் மொடக்குறிச்சி எம்எல்ஏ சரஸ்வதிக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டு அங்கே கிருத்திகா சிவகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. பழைய 4 எம்எல்ஏக்களில் 3 பேருக்கு தான் திரும்பவும் சீட்டு கிடைச்சிருக்கு. இவங்களெல்லாம் தாண்டி இந்த லிஸ்ட்ல நம்ம முக்கியமாக ஒருத்தரை பற்றி பேசியே ஆகணும். அவர் தான் நாகர்கோவில் எம்எல்ஏ எம்ஆர் காந்தி. பாஜகவோட 27 பேர் கொண்ட லிஸ்ட்ல கடந்த முறை ஜெயிச்ச 4 எம்எல்ஏக்களில் இவருக்கு மட்டும்தான் அதே தொகுதியில் திரும்பவும் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன் இவருக்கு மட்டும் இப்படி ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையின் அடையாளம். 75 வயசுக்கும் மேலே ஆகியும் இன்னைக்கும் ஒரு சாதாரண தொண்டர் மாதிரியே வேட்டி கட்டிக்கிட்டு செருப்பு கூட போடாமல் நடந்து போய் பிரச்சாரம் பண்ணுறவர். இவரோட எளிமை தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவருக்குன்னு ஒரு பெரிய வாக்கு வங்கியை சேர்த்து வச்சிருக்கு. அசராத போராளி அப்படின்னு சொல்லலாம். 2011 2016ன்னு 2 தடவை தோத்தாலும் கூட மனசு தளராம 2021 முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜனை தோற்கடிச்சு ஒரு பெரிய வரலாற்று சாதனையை பண்ணாரு. கட்சியினுடைய தூண். ஜனசங்க காலத்துல இருந்து பாஜகவுக்காக உழைச்சவர். குமரி மாவட்டத்துல தாமரை மலரை இவர் தான் விதை போட்டாருன்னு அந்த ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க. மொடக்குறிச்சி சரஸ்வதிக்கு சீட்டு கிடைக்கல. நயினார் தொகுதி மாறிட்டாரு, வானதி தொகுதி மாறிட்டாங்க. ஆனா எம்ஆர் காந்தி மட்டும் அசையாத ஆணியா நாகர்கோவில்ல திரும்பவும் ஸ்ட்ராங்கா களமிறங்குறாரு. இவரோட இந்த எளிமையான அரசியல் இந்த முறையும் அவருக்கு கை கொடுக்கும்
இருக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய சிங்கம் அண்ணாமலை களமிறங்க போறது இல்லை அப்படின்றது உறுதி ஆகிடுச்சு. அவர் ஒரு சாதாரண பூத் ஏஜெண்டா வேலை பார்க்க போறாரா, இல்ல 234 தொகுதிகளிலையும் ஒரு பேச்சாளரா இறங்கி ஒரு கை பார்க்க போறாரா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ணாமலை இல்லாம பாஜக இந்த 27 இடங்கள்ல எத்தனை இடத்தை பிடிக்கும்? வானதி சீனிவாசன் அண்ணாமலை கிட்ட போராடி ஈகோ கிளாஷ்ல வாங்கின அந்த கோவை வடக்குல ஜெயிப்பாங்களா? தமிழிசை மயிலாப்பூர்ல தாமரையை மலர வைப்பாங்களா? பாஜகவினுடைய இந்த வேட்பாளர் பட்டியல் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரியான அடுத்தடுத்த அரசியல் கட்ட நகர்வுகள், அரசியல் அப்டேட்ஸை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update. குலு குலுன்னு காத்து வீசுது உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.